எனக்கு என்ன அம்மா என்ன சொல்லுங்க காளியம்மா சாகாத வரம் வேகாத முதல் அடியாத செல்வம் நித்துவ தத்துவ வரத்தை கேட்ட பொழுது கேது திசையிலும் வக்கிர லக்னத்திலும் எவன் ஒருவன் பிறந்திருக்கிறானோ அவனை அழைத்து வந்து பலியிட்டாயானால் கேட்கின்ற வரத்தை உனக்கு நான் அனுப்பேன். நீ இடத்துல வரம் கேட்டு விட்டாய், பலியானதை நீ கொடுத்தால் பார்ப்பேன். நீ வரத்தை வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு நீ பலியிடாமலுக்கு சென்று விட்டால் நான் முன்னையே பலியாக ஏற்றுக்கொள்வேன். இந்த எரிகடனையை பலியாக ஏற்றுக்கொள்ள என்பதற்காக காளி தேவியாக அவர்கள் சொல்லிவிட்டார். காவலா யமனுக்கு 7 பிள்ளை கொடுத்தா கூட மாற்றானுக்கு ஊரானுக்கு ஒரு பிள்ளை கூட தர மாட்டாங்க. எப்படி சார் கொடுப்பாங்க? வெற்றமனம் பித்ரி காவலா அதனை நான் மனிதர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த அகில உலகத்துல இந்த அகில உலகத்துல பெற்ற மகனை யாராவது பலி கொடுத்து பார்த்திருக்கலாம். ஒரு பெண்ணுடைய மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அப்பேர் கொண்ட பெண் தான் அந்த காளி தேவியாகப்பட்டவள். ஏன் அந்த காளி தேவி கூட தெரியாமல் ஒரு குழந்தையை பெற்றிருப்பதற்காக ஒரு பெண்ணாகப்பட்டவள் எவ்வளவு ஒரு வேதனை எவ்வளவு ஒரு கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை அந்த பெண் அனுபவித்திருப்பாள் காளியம்மா. கண்டிப்பா உண்மைதானே. ஆனால் ஒரு குழந்தையை அனாமத்தாக பலியாக கேட்கிறான். இல்லை என்றால் பலியாக ஏற்றுக்கொள்வேன் என்பதற்காக சொல்கிறார். காவலா கரையை துளைக்க காவேரிக்கு நீந்தலாம், தலை விதியை துளைக்க வேந்தரான ஒரு காலம் முடியாது. விதி இருந்தா விதி மாதிரி எல்லாம் நடக்கட்டும். எவன் சத்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும். எங்க அண்ணனை கொன்ற தியாவர்கள் இந்த அகில உலகத்துல இல்லாமடிக்கு செய்ய வேணும். அதனால இந்த ஒரு குழந்தை இல்லைனாலும் இன்னும் 100 குழந்தை பெற்றுக்கலாம். என் மகன் மாண்டு மடி செத்தான பரவாயில்ல, அவனை நம்ம மகன் அவனை அழைத்துக் கொண்டு காளியம்மன் கோவிலுக்கு கடமணியானது எட்டு வேறுகின்ற வரத்தை காளி தேவடத்தில் அள்ளி பெற வேணும். புறப்படு அரண்மனைக்கு போவோம். புறப்படு.